வதந்திகளை மட்டுமே பரப்பி நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியான தாவேகாவும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் வந்து முடிவுக்கு வந்து மாறி மாறி வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ள எவ்வளவு பொய்களையும் வதந்திகளையும் சோசியல் மீடியாவில் வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. எந்த சோசியல் மீடியாவை வச்சு அவங்க வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பிளாஸ்ட்னு சொல்லி இந்த ஆட்சியை பிடிச்சாங்களோ, அதே சோசியல் மீடியாவால் தான் இந்த ஆட்சியை கவிழ போகிறது நடக்க போகுது. ஆமாம், அதையும் பார்க்கத்தான் போகிறேன். நான் அந்த அளவுக்கு வந்து வதந்திகள் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. டெய்லி ஆட்சிக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எவ்வளோ பொய்கள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்கிறத நீங்கள் நேரடியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று புதுசு புதுசாக வருது. இதெல்லாம் புதுசு புதுசாக வர்றது இல்லை. ஆல்ரெடி பழைய போர்டை பெயிண்ட் அடித்து பேரை மாற்றி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் என்னன்னு பார்த்துருவோம். அதே மாதிரி சட்டசபையில வந்து ஆளுங்கட்சியினர் எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விகளுக்கு எந்த முறையில் அவங்க பதில் சொல்லி வாயடைச்சு உட்கார வச்சாங்க அப்படிங்கிறத கடந்த ஆட்சியிலையும் சரி, முன்னால் உள்ள ஜெயலலிதா ஆட்சியிலையும் சரி, கலைஞர் ஆட்சியிலையும் சரி, நம்ம மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலையும் சரி நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ சட்டசபையில் வந்து எந்த அளவுக்கு வந்து காரசாரமாக வாதங்கள் இருக்கும். எதிர்கட்சிகள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் அந்த ஸ்பாட்லேயே வந்து பதில் சொல்லுவாங்க அப்போ இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம். இப்போ நம்ம ஆள் வந்து மெதுவாக வீட்டுக்கு போய் ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டு அழகாக ட்வீட் பண்ணி விடுறாரு. நான் இப்போ யோசிச்சு பதில் சொல்கிறாரு. அவர் யோசிச்சு பதில் சொல்லலை, அவருக்கு எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இவர் எல்லாத்தையும் அவங்க அமைதியாக அப்படியே உட்காந்துருக்காரு. அதை தான் போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேராக வீட்டுக்கு போனோடனே இன்னைக்கு இதெல்லாம் கேட்டாரா? ஆமாம், உதயநிதி ஸ்டாலின் என்னென்ன கேட்டார், அதுக்கு நீங்கள் இதை பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அழகாக எழுதி உடனே அதை ட்வீட்டாக போட்டு விட்டுறது. அடுத்து போதையில்லா தமிழ்நாடு. இவங்க வந்து பாஜக ஸ்டைலையே வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஏற்கனவே போன மாதமும் அதுக்கு முன்னாலே நடந்த ஒரு சம்பவம், குட்காக்களை கொண்டு போய் செஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் வந்து அதை எரிச்சிருக்கிறாங்க. டன் கணக்கில் குட்காக்களை எரிச்சிருக்கிறாங்க. அந்த வீடியோவையும் அந்த ஃபோட்டோவையும் எடுத்து போட்டு எங்கள் விஜய் வந்ததுக்கப்புறம், எங்கள் முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டா இருப்பார். ஒரே நாளில் அவர் ஆர்டர் போட்டார், அன்னைக்கே கொண்டு போய் எரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோக்களப்பெல்லாம் தூக்கி கொண்டு போட்டு வைரல் பண்ணிக்கிட்டு சோசியல் மீடியா மூலியமாக வந்து வைரல் பண்ணிட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது எப்போ முன்னால் உள்ளது. ஒரு மாதத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை வந்து அன்னைக்கு நடந்த மாதிரியே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 717 ஒயின் ஷாப்புகளை நாங்கள் வந்து மூடிட்டோம். அதாவது ஸ்கூல் பக்கத்துலேயும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலையும் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலையும் உள்ள ஒயின் ஷாப்புகளை எல்லாம் நாங்கள் மூடிட்டோம்னு சொல்லிட்டு, இது இப்போ புதுசாக நடக்கிறது இல்லை. இது இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தவுடனே நடந்ததா வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்டர் போட்டிருக்காரு, 1.5 மூடி இருக்கிறாங்க, சந்தோஷம்தான். ஆனால் இது புதுசு இல்லை. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றது புதுசு இல்லை. ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்க வந்தோடனே 500 ஒயின் ஷாப்பில் வந்து தூக்கி தூரப்பட்டாங்க. அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர் வந்ததுக்கு அப்புறமும் இந்த நிறைய ஒயின் ஷாப், இதே மாதிரி 500க்கும் மேற்பட்ட ஒயின் ஷாப்பில் வந்து தூக்கி தூரப்பட்டாங்க. இப்படி இப்போ எந்த ஊர்லயாவது மெயின் ஹைவேல ஒயின் ஷாப் இருக்குதா? இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் கிடையாது. ஏன்னா மெயின் ஹைவேல காலையில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்க வந்து லாய்க்காக ஒரு கட்டிங்க வாங்கி அடிச்சுட்டு போய் போட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக முதல்ல அதை க்ளோஸ் பண்ணி ஊருக்கு ஒதுக்குப்புறமா காட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. எங்கள் ஊர்லலாம் ஒயின் ஷாப் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு உள்ள காட்டுக்குள்ளே, முன்னாடிலாம் நம்ம ஹைவேல இருக்கும், நிறைய பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த புதுசுலேயே அதெல்லாம் தூக்கி மாற்றிட்டாங்க. இப்போ எங்கே ஒயின் ஷாப் இருக்குன்னு இதே மாதிரி தான் நிறைய ஊர்கள் இருக்குது. முக்கியமான சிட்டிகளில் வேணால் 1-2 அங்கங்கன்னு உள்ளே இருக்கலாம், அதை மாற்றி வைங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதையும் மாற்றாமல் நாங்கள் மாற்றிட்டோன்னு சொல்லி ஒரு பாட்டி வந்து வீடியோ போடுது. 40 வருஷமாக வந்து நாங்கள் போராடி இருக்கிறோம், மன்றாடி இருக்கிறோம், இந்த ஒயின் ஷாப்பை வந்து எங்களால் மாற்ற முடியல. இன்றைக்கி எங்கள் விஜய் வந்தார், எங்கள் முதலமைச்சர் வந்து போட்ட ஒரே ஆர்டரில் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, அடைச்சி போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது முற்றிலும் தவறான வீடியோ, அது செட் செய்யப்பட்ட வீடியோ. அந்த அம்மா வந்து ஒயின் ஷாப் திறக்கிறதே 12 மணிக்கு, எத்தனை மணிக்குன்னு தெரியல, அப்போ தான் திறப்பாங்க. இது காலையில் அடைச்சி போட்ட நேரத்தில் போய் நின்றுக்கிட்டு வீடியோ போட்டிருக்கு. அதே அப்பட்டமா வெளிச்சத்துக்கு கொண்டுட்டாங்க. அதே மாதிரி வெள்ளை அறிக்கை வந்து ஒவ்வொரு அரசும் வந்து இப்போ முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் வந்து வெள்ளை அறிக்கை விட்டாங்க, அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை விட்டாங்க. என்னமோ இவங்க தான் வந்து புதுசாக நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாருங்க எங்களோட ஆட்சியில் வந்து நாங்கள் வெள்ளை அறிக்கை விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை வந்து இவங்க தான் புதுசாக கொண்டு விடுற மாதிரி சொல்றாங்க. இல்லை, ஏற்கனவே முன்னாடி உள்ள அரசுகள் வந்து வெள்ளை அறிக்கை விட்டுருக்கு. இதே மாதிரி ஏகப்பட்ட, அதாவது ஒரு வாரத்திலே வந்து சோசியல் மீடியா மூலமா நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி எல்லாத்தையும் மக்கள்ல வந்து அப்படி என்னத்தை போட்டாலும் மக்கள் அப்படியே நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டது கழியதையும் போட்டு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இது விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு, இது விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. அரசியலே தெரியாத மக்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் இப்படி தான் நடக்கும். ஏன்னா ஓட்டு போட்டவங்களுக்கும் அரசியலுங்கிறது தெரியலை.
அந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் அரசியல்லாம் என்னன்னு தெரியாது. இப்போதான் சட்டமன்றத்து விவாதத்தை வந்து இப்போதான் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மக்களுக்கு அரசியலை பற்றி தெரியுமா? தெரியாது. அப்போ சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் என்ன வருதோ இதுதான் உண்மை, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அது சரி, நம்ம முதல்ல இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போல்லாம் மக்கள் தூங்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஏதோ மாதம் 1000 ரூபா போட்டாருங்கிறத மட்டும் தான் தெரியும். அந்த பணம் போய் அவங்க கையில் கிடைக்க போய் மாதம் 1000 ரூபா வந்துச்சு, மற்ற உதவித்தொகையெல்லாம் வரப்போய் இது வந்துச்சுங்கிற மட்டுமே தெரியுமே தவிர மற்ற எந்த திட்டங்களும் வந்து இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு வந்து தெரியாது. அதே பாணியை பயன்படுத்தி தான் வந்து ஆட்சியம் பிடிச்சாங்க. சோசியல் மீடியா மூலமாக வந்து ஒரு திரை கவர்ச்சி அப்படிங்கிற ஒன்றை மட்டும் காரணமாக வச்சுக்கிட்டு வேற எந்த தாவேக்கால வேற யாரை தெரியும்? செங்கோட்டையன் தாவேக்காவில் ஆளா கிடையாது. ஏடிஎம்கேலேருந்து வந்த ஆள். விஜய்ங்கிற ஒத்த முகத்தை வைத்துக்கொண்டு அந்த பிம்பத்தை பயன்படுத்தி மக்களை ஓட்டு போட வச்சாங்க. இப்போ நம்ம மக்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க, நம்ம சர்க்கார் படத்தில் தலைவர் என்ன மாதிரி டைலாக் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு, கத்தி படத்தில் என்ன மாதிரி பேசினாரு இதே மாதிரியெல்லாம் சட்டமன்றத்தில் பேசுவாருன்னு நினைச்சு ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து முழிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் இப்படி இவர் என்னடா பதில் சொல்றேன்னு தெரியல, எப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டோமே. நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது நம்ம என்னென்ன கேட்குறோமோ என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும், கேட்குறதெல்லாம் கிடைக்கும். நம்ம சொல்றதான் சட்டம், நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நடக்கும். இங்க அப்படி இல்லையா? இங்க எல்லாரும் மூஞ்சிக்கு நேரம் ஏற்று கேள்வி கேட்குறாங்களா? முகத்துக்கு நேரம் ஆன் த ஸ்பாட்லேயே முன்னாடியே வச்சுக்கிட்டு கேள்வி கேட்குறாங்க. இது நீங்க செஞ்சீங்க, இது தவறு, இது தவறு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்பட்டமா முகத்துக்கு நேரம் கேட்கும்போது இவரால் பதில் சொல்ல முடியலை. இப்படியே இதில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து முதல் முறையாக இவர் ஃபேஸ் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப வந்து இவரால் அந்த இடத்துல பதில் சொல்ல முடியலை. அதனால தான் பொறுமையாக அவகாசமாக வீட்டுக்கு போயிட்டு சாயெல்லாம் குடிச்சிட்டு டீயெல்லாம் சாப்பிட்டு இப்படி பொறுமையாக உட்காந்து ஒரு ட்வீட் என்ன பதில் என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு தனது ஆலோசனை எழுதி கொடுப்பாங்களே, அவங்கள கூப்பிட்டு இங்கே வாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு பேசினாங்களா பார்த்தீங்களா, ஆமாம், இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் எழுதி கொடுங்க. அதுக்கப்புறமா அது எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் பொறுமையாக ட்வீட். அப்போ இன்னமும் வந்து இதுதான் நடக்கும். நம்ம சட்டமன்றத்தில் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதில் அங்கே சொல்ல மாட்டார். நம்ம மறுநாள் வெயிட் பண்ணி பொறுமையாக இருங்க, அவர் வீட்டுக்கு போய் ட்வீட் போடுவார், நம்ம அதில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் ஓடும் போல் இருக்கு. பார்த்துக்கிடுவோம். அவசரப்பட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க. மக்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லை சோடிக்கப்பட்டதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய இதாக ஓடிக்கிட்டு இருக்கு. உள்கூத்து பின்னால் யார் இருக்கா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி பின்னாடி வருவோம். இருந்தாலும் நீங்கள் நல்லாட்சி செய்யுங்க. ஆமாம், பழைய திமுக அரசு விட்ட திட்டங்களை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அதை மக்களுக்கு கொடுக்கறத கொடுங்க. இப்படி 1000 ரூபா இன்னைக்கு போட்டு விட்டுருக்கீங்க, மக்கள் எல்லாரும் சந்தோஷம். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த 2500 கூடி சீக்கிரம் போட பாருங்க, மக்களுக்கு கொடுக்க பாருங்க, இதை விட ஹாப்பி ஆவாங்க. அது மாதிரி மற்ற திட்டங்களையும் கைவிட்டுறாம அப்படியே போட்டோம் மக்களுக்கு கொடுக்குற மாதிரியே பாருங்க. நல்லாட்சி தொடரட்டும்.